மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2 கோடி ரூபாயை நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். சக்தி வாய்ந்த பாவை விளக்கு என்ற ஒரு சிலை இருந்தது. அந்த சிலை காணாமல் போய்விட்டது. அந்த அவர் கோவிலுடைய பரம்பரை அரங்கம், அது அரசு இல்ல காங்கிரஸ்னா அவர் தனியா கோவிலுடைய பணிகளுக்காக பரம்பரை அரங்காவலரா அவங்க இருக்காங்க. இன்னைக்கும் நீங்க தலைமலைக்கு மேல போனீங்கன்னு சொன்னா குடிக்கிறதுக்கு அங்க தண்ணி கிடையாது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நார்மலா போறாங்க. புரட்டாசி மாதத்துல லட்சக்கணக்கில் போறாங்க, நீங்க பார்க்க முடியும். பெண்களுக்கு அங்க ஒரு கழிப்பிட வசதி கிடையாது. இதையெல்லாம் செய்து தர வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் கோவில் நிர்வாகத்துக்கு இருக்குது. இன்னைக்கு எந்த அரங்காவலர் உங்களிடத்துல சொல்லியிருக்காரோ அதே அரங்காவலருடைய கனவுல 1991ஆம் வருடம் தலைமலை பெருமாள் எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் எனக்கு செய்ய இயலவில்லை, பக்தர்கள் அங்க வர்றாங்க, என்னால பண்ண முடியலன்னு அழுதுகிட்டு படுத்துட்டு இருந்தப்போ கோவிலுடைய அரங்காவலர் நந்தகோபன் தனது கனவில் வந்ததை அடுத்த நாளே இவரிடம் சொல்லி இருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சிலை அப்படிங்கிற விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாதுங்க சார். 2017 மேல மலைக்கு மேல ஒருத்தர் கீழே விழுந்துட்டார் சார். தலைமலை பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாள் சார். வேண்டது எல்லாமே நடக்கும். அப்படி நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்தில் வடத்தூர் பஞ்சாயத்தில் அமைந்திருக்கக்கூடிய தலைமலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலைமலையினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக தலைமலை சேவா ட்ரஸ்ட் தொடங்கப்பட்டு 2019ஆம் வருடம் தலைமலை அடிவாரம் சுற்றி 27 கிலோமீட்டர் கிரிவல பாதை தலைமலை சேவா ட்ரஸ்டால் அமைக்கப்பட்டது. இந்த கிரிவல பாதையினுடைய பக்தர்களுடைய நலனுக்காக, தலைமலையினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் மூலமாக மானிய கோரிக்கையில் தலைமலையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கிரிவல பாதையை சாலையாக மாற்றுவதற்கு ஆய்வு பணியை மேற்கொள்வதற்கும் பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்காகவும் 2 கோடி ரூபாயை நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இந்த இனிமையான தருணத்திலே தலைமலை சேவா ட்ரஸ்டின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே நாமக்கல்லில் இருந்து தலைமலையுடைய வளர்ச்சி பணிகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்களுக்கும், மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், இந்த தலைமலையுடைய சிறப்பை சட்டமன்றத்திலே எடுத்து கூறி இன்றைக்கு 2 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கக்கூடிய அளவிலே இதற்கு பெரும் முயற்சி எடுத்த சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி அவர்களுக்கும், குறிப்பாக நாமக்கல்லுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், முன்னாள் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மெகராஜ் ஐயா அவர்களுக்கும், இந்த தலைமையினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக பாடுபட்டு வரக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறது தலைமலை சேவா ட்ரஸ்ட். குறிப்பாக அட்மாவுடைய தலைவராக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலு அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், சட்டமன்ற உறுப்பினர் 10 வேலைகளை தேர்வு செய்ய பொழுது, பணிக்கான வேலைகளை தேர்வு செய்த பொழுது அதில் தலைமலையினுடைய கிரிவல பாதையும் சாலையாக மாற்றுவதற்கு தேர்வு செய்வதற்கு அடித்தளமாக இருந்தவர். அவருக்கும் இந்த நேரத்திலே தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கிரிவல பாதை ஆய்வு செய்வதற்காகவும் அடிப்படை வசதிகளை செய்வதற்காகவும் தமிழக அரசு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கு. தலைமலை சேவா ட்ரஸ்டுடைய பணிகள் தலைமலையுடைய வளர்ச்சி பணிகளுக்காக அன்னையிலிருந்து தொடங்கினதிலிருந்து தொடர்ந்து அரசு அதிகாரிகள், தன்னார்வர்கள் இவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு தலைமலை வளர்ச்சி பணிகளுக்கான பணிகளை செஞ்சுட்டு வரோம் சார். நன்றி தெரிவிக்கிறாரு. அப்புறம் இந்த ட்ரஸ்ட்லாம் கிடையாது, வசூலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவங்க யாரு? இப்போ பரம்பரை அறங்காவலர்கள் ஏன்னா ஒரு பத்திரிகை நண்பர் சொன்னாரு, பரம்பரை அறங்காவலர்கள் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னதை ஒரு செய்தி சொன்னார். பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், எனது அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைமலை சேவா ட்ரஸ்டுடைய உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இங்கே தலைமலையுடைய குடிபாட்டுக்காரராகவும் இருக்கக்கூடிய
மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய செல்வகுமார் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தலைமலையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த பாவை விளக்கு என்ற ஒரு சிலை இருந்தது. அந்த சிலை காணாமல் போய்விட்டது. அந்த சிலையை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய தனிப்பிரிவிற்கும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவிற்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் ஏற்கனவே இவர் புகார் அளித்திருந்தார். அவர் தலைமலை சேவா ட்ரஸ்டுடைய உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே இது தலைமலை சேவா ட்ரஸ்ட் இந்த விஷயத்தில் கையெடுத்து செய்கிறதோ என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருப்பதால் இன்றைக்கு இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார். அவர் கோவிலுடைய பரம்பரை அரங்கம், அது அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை அது விசாரணையில் இருக்கு சார். விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த தலைமலை சேவா ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் வித்திட்டவர் பரம்பரை அரங்காவில் நந்தகோபால். இல்ல கான்ட்ரவர்சினா அவர் வந்து தனியா கோவிலுடைய பணிகளுக்காக பரம்பரை அரங்காவலரா அவங்க இருக்காங்க. நம்ம வந்து இந்திய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தமிழக அரசோட சட்டத்திட்ட விதி உட்பட்டு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ட்ரஸ்டோடைய பணிகளும் நம்ம செய்துட்டு இருக்கோம். நம்ம மக்களுடைய பணிகளுக்காக அவங்க கோவில் பூஜை பண்றது இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஒரு பரம்பரை அரங்காவலருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை பண்ண வேண்டியது அவங்களுடைய பணி. எங்களுடைய முழு பணி முழுமையான விஷயம். தலைமலை வந்து 6ஆம் நூற்றாண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயிலாக அங்கே இருக்கக்கூடிய மீன் சின்னத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது. அதையெல்லாம் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஆட்சித்தலைவராக இருந்த மெகராஜ் அவர்களை வந்து தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக நம்ம மேலே அழைச்சிட்டு போனப்போ அவர் வந்து அதை பார்த்துட்டு சொன்னாங்க, இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற இந்த பெருமாள் கோவில் வந்து இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மக்கள்லாம் இங்கே வரணும், இந்த புண்ணிய தலத்துக்கு வரணும், ஒரு ட்ரக்கிங் மாதிரிலாம் வரணும், மாணவர்கள் வரணும் அப்படின்ற ஆசையெல்லாம் பகிர்ந்துட்டப்போ இங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்கிற விஷயத்த தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். இன்றைக்கும் நீங்கள் தலைமலைக்கு மேலே போனீங்கன்னு சொன்னால் குடிக்கிறதுக்கு அங்கே தண்ணி கிடையாது. புரட்டாசி மாதத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வராங்க. இதுவரைக்கும் குடிப்பதற்கு ஒரு தூய்மையான குடிநீர் வசதி அங்கே கிடையாது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நார்மலாக போகிறாங்க, புரட்டாசி மாதத்தில் லட்சக்கணக்கில் போகிறாங்க, நீங்கள் பார்க்க முடியும். பெண்களுக்கு அங்கே வந்து ஒரு கழிப்பிட வசதி கிடையாது. பெண்கள் போகிறாங்க, சின்ன குழந்தைங்க போகிறாங்கன்னா ஒரு பாத்ரூம் போகிறது யூரின் போகிறதுக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. மேலும் மலைக்கு மேலே போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உடல் அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மருத்துவ வசதி கிடையாது. இதையெல்லாம் செய்து தர வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் கோவில் நிர்வாகத்துக்கு இருக்குது. இந்த கோவில் நிர்வாகம் இதுவரைக்கும் அங்கே எதுவுமே செய்ய இயலாத ஒரு நிலை இருந்த நிலையில தான் தலைமலை சேவா ட்ரஸ்ட் அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அரசு மூலியமா தன்னார்வல் மூலியமா அதை செய்யறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். இல்ல சார், இது வரைக்கும் இல்ல சார். ஏன்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் என்ன ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் வந்து ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கணும் சார். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எந்த அரங்காவலர் வந்து உங்களிடத்துல வந்து சொல்லியிருக்காரோ அதே அரங்காவலருடைய கனவுல 1991ஆம் வருடம் தலைமலை பெருமாள் எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் எனக்கு செய்ய இயலவில்லை, பக்தர்கள் அங்க வர்றாங்க, என்னால பண்ண முடியலன்னு அழுதுகிட்டு படுத்துட்டு இருந்தப்போ தலைமலை பெருமாள் அவருடைய கனவுள் வந்து மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய நபர் இதையெல்லாம் செய்வார்னு சொன்னதாகவும், அதன் அடிப்படையில் எருமப்பட்டியில 19 வருடங்களாக நின்று போயிருந்த திருவிழாவை ஜமீன் சாருடைய ஊர் தாங்க, இவங்களுடைய ஊர் தான். அந்த ஊருக்கு தொடர்பு இல்லாத ஈரோட்டில் இருக்கக்கூடிய என்னை ஒரு அம்மா கனவுல வந்து நம்ம தான் எடுத்து பண்ணணும்னு என்னை அழைச்சிட்டு வந்ததுக்கு ஏற்ப 19 வருடங்களாக பெட்டியில் பூட்டி ஜமீன் அரண்மனையில பூட்டி வைக்கப்பட்டிருந்த அம்மனை வெளியில் எடுக்காமல் திருவிழா நடக்காமல் இருந்ததை இறைவன் அருளால அந்த அம்மன் அக்னிமாரியம் என்ன ஒரு சூழல் என்னை அழைச்சிட்டு வந்தாங்களோ அந்த பணியை நிறைவேற்றும் பொருட்டு 19 வருடங்களுக்கு அப்புறம் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து அரசு மூலியமா அந்த திருவிழாவை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சது. அந்த திருவிழால வெங்கடாச்சலம் ஒரு நிமிஷம் வாங்க. அந்த 2வது வருட திருவிழாவில் ஊர் மக்கள் எல்லாம் என்னை அழைத்து இவ்வளவு பெரிய ஒரு ஊர்ல திருவிழாவை நடத்தியிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு மரியாதை செய்த பொழுது, வாங்க முன்னாடி வாங்க, அந்த வந்து நிறைய ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அதை பார்த்தாங்க.
அப்படி பார்த்ததுல இவர் வந்து பெயர் வந்து வெங்கடாச்சலம், இவர் வந்து காவக்காரன்பட்டியை சார்ந்தவர், இவரும் தலைமலை குடிபாட்டுக்காரர். 1991 உங்களிடம் சொன்ன அதே கோவிலுடைய அறங்காவலர் நந்தகோபன் தனது கனவில் வந்ததை அடுத்த நாளே இவரிடம் சொல்லியிருக்கிறார். பெருமாள் என் கனவில் வந்து மேற்கு திசையிலிருந்து வருபவர் தான் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இவர் இந்த அக்னிமாரியன் கோவில் திருவிழா நிகழ்ச்சியில் பார்த்துவிட்டு ஈரோட்டிலிருந்து ஒருவர் 19 வருடங்களாக நடக்காத திருவிழாவை எடுத்து நடத்தியிருக்கிறார் என்று நந்தகோபனிடம் சொன்னார். அதன் அடிப்படையில் இவரும் அவரும் பேசி வைத்துக் கொண்டு மேற்கு திசையிலிருந்து பெருமாள் சொன்ன நபர் இவர்தானா என்று இவர்களுக்குள் முடிவு செய்துவிட்டு அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக தலைமையினுடைய கோயில் வளர்ச்சி பணிகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு பெரியவர் வந்திருப்பதாக ஏற்கனவே அவரோடு தொடர்பில் இருந்த நந்தகோபன் தலைமலை கோவில் அறங்காவலர் அவர்களும் இவர்களும் அவரை பார்த்திருக்கிறார்கள். அவரிடம் என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று என்னை அழைத்து சென்றார்கள். அப்போ தலைமலை கோவில் பணிகளுக்காக வளர்ச்சி பணிகளுக்காக ஏதோ நம்ம கூப்பிடுறாங்க, ஒரு சாமியார் வந்திருக்கார், காஞ்சிபுரத்தில் வந்திருக்கார், தலைமலை வளர்ச்சி பணி நிறைய பணம் செலவு பண்ணதா சொல்றாங்க, பார்க்கணுன்றதுக்காக அங்க நான் போறேன். வீட்டுக்கு வந்து என்னை வந்து அழைச்சாங்க, நம்ம வந்தோம், சந்திச்சோம். அதற்கப்புறம் பொத்தனூருக்கு தான் அந்த சாமியார் இருந்த இடத்துக்கு அவர் இங்க இருக்கக்கூடிய அரங்காவலர் இருக்கக்கூடிய கலைச்சொல்லன் அவர்கள், தர்மகர்த்தான் இன்னைக்கு கோவில் பரம்பரை அரங்காவலர் சொல்லக்கூடிய நந்தகோபன், அவருடைய மகன் சுகுமார் எல்லாம் தான் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அந்த சுவாமிஜி என்னை பார்த்ததும் உட்காருங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு அவர் தன்னுடைய அறையில இருந்த தன்னுடைய சிஷ்யனை அழைச்சி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார். அந்த ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இதே நந்தகோபன், உங்களிடம் பேசிய நந்தகோபன் கையில கொடுத்து, தலைமலைக்கு உரியவர் வந்துட்டார், தலைமலை பணிகள் எல்லாம் இனி அவரால் தான் நடக்கும், இது பெருமாளுடைய உத்தரவு, உங்களுடைய நீங்க கொடுத்த ஓலைச்சுவடி தலைமலை ஓலைச்சுவடி எல்லாம் ஆய்வு செய்து பார்த்துட்டேன், கிரந்தத்துல செப்பு தகடில் எழுதியிருக்கேன், இதுதான் இனி நடக்க போகுது, அவர் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் நந்தகோபன் என்னிடத்தில் அந்த செப்பு தகடை கொடுத்தார். கையெடுத்து என்னை கும்பிட்டாங்க. நான் நந்தகோபன் அவர்களுடைய மகன் சுகுமார் அவர்கள் என் கையை பிடித்து கண்ணீர் விட்டு அழுதார். எங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி தலைமலைக்கு வந்து உங்களால தான் பண்ண முடியும்னு சாமிஜி சொல்றாங்க, எப்படியாவது தலைமலைக்கு ரோடு போட்டு அங்க வசதி வாய்ப்புல பண்ணி கொடுங்க சார், எங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி ரோடு போடுங்க, எங்க அப்பா வாகனத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். இறைவன் உத்தரவு என்னவோ அது மாதிரி நடக்கும்னு சொன்னேன். இது ஒரு வெள்ளிக்கிழமை நடந்தது. நேரா அன்றைக்கு ஈரோடுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இதே நல ஹோட்டல்ல ஜெமீன் சார்ட்ட சொல்லிட்டு நாளைக்கு தலைமலை போகணும்னு சொன்னேன். எதுக்கு அங்க போறீங்க என்னன்னு ஜெமீன் சார் சொன்னார். நடந்த விபரத்தை சொன்னேன். இந்த நலா ஹோட்டல்ல தங்கி இருந்துட்டு சனிக்கிழமை காலையில வடவத்தூர் வழியா தான் நான் மலைக்கு என்னை அழைச்சிட்டு போறார். இதே வெங்கடாச்சலம் தான் அழைச்சிட்டு போறார். அப்படிதான் முதல்ல நான் தலைமலைக்கு போனேன். இன்னைக்கு அரங்காவலர் இருக்கக்கூடிய நந்தகோபன் அவர்கள் சொன்னதுனாலதான் நான் தலைமலைக்கு போனேன். சார் அந்த காப்பி கொடுங்க சார். மிகப்பெரிய முக்கியமான அந்த பேக் கொடுங்க. இல்லைங்க, முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, சிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருச்சு சார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேக் மட்டும் கொடுங்க சார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சிலை அப்படிங்கிற விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. அங்க தலைமலைக்கு மேல அப்படி ஒரு சிலை இருந்தது, அப்படி ஒரு சிலையை வந்து போற மக்கள்லாம் வணங்கினாங்க, அதுல நெய்தியில ஊத்தி அதை எடுத்து மேல வந்து திருக்கோடிக்கு தான் யூஸ் பண்ணாங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுங்க. என் கூட வந்து செல்வகுமார் சார் நீண்ட வருடங்களுக்கு அப்புறம் மலைக்கு மேல வந்தப்போ அங்க அந்த சிலையை காணோன்னு அப்ப எங்கிட்டையும் சொன்னாருங்க, அங்க இருக்கிறவங்கள்ட்டையும் சொன்னார். திரும்ப அது மட்டும் இல்லாம பல நேரங்கள்ல என்கிட்ட அந்த சிலையை பத்தி சொன்னாருங்க. எனக்கு அந்த சிலையை பத்தி தெரியாதனால, தெரியாத விஷயத்துல நான் தலையிட முடியாதுன்றதுனால நான் அதுல கவனம் கொடுக்க முடியலைங்க. அப்ப இவர் கூட சொன்னார், ஏழை சொல் அம்பலத்துக்கு வராது சார், நான் இவ்வளவு தூரம் சிலையை பத்தி சொல்றேன், நீங்க சிலையை பத்தியே தெரியல, நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க, அற்புதமான சிலை சார் சொல்லிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில பெருமாளுடைய விஷயம்தான் எல்லாமே நடக்கிறது. இன்னைக்கு கோவிலுக்கு வழக்கறிஞரா இந்து சமய அறநிலைத்துறையால அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அறிவுலகன் சார் வந்து இதே நம்ம ஆஞ்சநேயர் கோயில வந்து தலைமலைக்கான நிலத்தை ஏலம் விடுறப்ப அவர் அந்த ஏலத்துல போய் பார்வையிடுறதுக்கு அங்க போயிருக்கார். அந்த ஏலத்தை விட்டப்போ இதே நந்தகோபன் அவருடைய மகன் அரங்காவலுடைய மகன் சுகுமார் அங்க இருந்துகிட்டு ஏலம் ஒருத்தர் அதிகமான ரேட்டுக்கு கேட்டுட்டு இருந்திருக்கார்.
உடனே இவர் குறுக்கிட்டு ஒரு தரம் 2 தரம் 3 தரம்னு கம்மியான விலைக்கு கேட்டவர்கிட்ட இவர் முடிச்சிட்டார். அப்போ வழக்கறிஞர் வந்து அவர் அதிக ரேட்டுக்கு ஏலம் கூறுறார், நீங்க எதுக்காக வந்து ஏலத்தை நிறுத்துறீங்க, உடனே ஏலம் கூறுனீங்க அப்படின்னு இவர் கேட்க, சுகுமார் வந்து நீ யாரையா இதை கேட்கறதுக்கு வெளியில போகணும் ஒருமையில வழக்கறிஞரை திட்டார். அவர் வழக்கறிஞர் தெரியாம நீ யாருன்னு அவரு கேட்க, நான் அரங்காவலருடைய பையன் சொல்ல, அரங்காவலர் தான் இங்க வரலாம், பையன் எப்படி வரலாம், நீ எப்படி ஏலம் கேட்கலான்னு இங்க ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய சுந்தர் சார் அவர்கிட்ட வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஏலத்தை நிறுத்த சொல்லிட்டார். நிறுத்தின உடனே அவர் செல்வகுமார் சாருக்கு அவரும் நண்பர் ஃபோன் அடிச்சு தலைமலைக்காக பத்திரிக்கை அடிச்சு நீங்க ஊர் பூரா விளம்பரம் பண்ணி மக்களை வாங்க வாங்கன்னு சொல்றீங்க, தலைமலை வளர்ச்சி பண்ணி சொல்றீங்க, ஆனா தலைமலை தலைமலை நிலத்தை வச்சுட்டு தப்பு பண்றாங்க, ஏலத்திலேயே தவறு பண்றாங்க, ஊழல் பண்றாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு இவர்கிட்ட கேட்க, இவர் 2 பேரும் சந்திச்சு பேசினப்ப தான் இவர் சில விஷயத்தை அவர்கிட்ட சொல்றப்போ, இவ்வளவு பெரிய சிலை காணாம போன விஷயத்தை ஏன் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி உடனடியாக இவர்கள் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அதற்கப்புறம் சென்னையில் போய் முதலமைச்சர் தனிப்பிரிவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார், சிலை கடத்தல் பிரிவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். அது எல்லாமே இப்போ என்கொயரியில் இருக்கு. இதுக்கு இடையில அந்த சிலைக்கு பதிலாக வேற ஒரு சிலை இருக்குன்னு என்விரான்மெண்ட்ல வந்து சொன்னதாகவும், இவர் அந்த சிலை இல்லைன்னு சொன்னதாகவும் இப்போ ஆய்வறிக்கையில போயிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போ இந்த சூழல்ல தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா பண்ணி கொடுத்துருக்கோம் சார். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் அது வந்து என்டையர்லி ரிசர்வ் ஃபாரஸ்ட் சார். ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருந்தனால பக்தர்கள் மலைக்கு போறதுக்கு இருட்டில் போறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலத்துல டயரை பிடிச்சிட்டு மலைக்கு போவாங்க சார். ஃபாரஸ்ட் வந்ததுனால டயரை பிடிச்சிட்டு போனா ஃபயர் ஆயிடும் சொல்லி அதெல்லாம் அலோவ் பண்ணல. இப்போ இந்த காலங்கள் வந்ததுனால அதுக்கப்புறம் டார்ச் லைட் வந்தது, இப்போ மொபைல் ஃபோனில் லைட் வச்சுட்டு போறாங்க. அப்படி இருந்துமே கரடு முரடான பாதைகள் சார், சரியான படிக்கட்டுகள் இல்லை, பாதைகள் இல்லை, அதனால பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இதை நினைச்சு நம்ம தலைமலை சேவாட்டு சார்பா சோலார் லைட்டு போடலான்னு ஒரு லைட்டு போட்டோம் சார் அடிவாரத்தில். மீதி லைட்டு போடுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலான்னு பண்ணணும். அதை பண்ணப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால அரசாங்கத்திட்ட வந்து முழுமையா ஃபாரஸ்ட் ஒப்புதல் வாங்கி தான் பண்ணணுன்றதுனால அந்த பணி அப்படி இருக்கு சார். இது ஒரு விஷயம் இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து மெகராஜ் சார் அழைச்சிட்டு போய் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, இதுக்கான அடிப்படை வசதிகளை பண்ணணும்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நீங்க தான் அனுமதியை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர் மூலியமா கொடுத்துருக்கோம் சார். வனத்துறை அமைச்சராக இருந்த அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் சார்கிட்ட சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசி இதை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடத்தை எடுத்துட்டு தேவைப்படுற இடத்த வந்து மற்ற இடத்துல இருந்து கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி அதுவும் இப்போ வந்து பரிசீலனை இருக்கு சார். தலைமலை வளர்ச்சி பணிகள் மிக சிறப்பாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. தலைமலைக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குது போகுது அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து தலைமலை சேவா ட்ரஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இது நடந்துட்டு இருக்கு. மேலே போறதுக்கு மொத்தம் 5 பாதைகள் இருக்கு சார். ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர், சில பகுதி 4 கிலோமீட்டர் இருக்கு. அதுல தான் பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க சார். 5 பாதைகளுமே அந்த 2 கோடி மதிப்புல வந்து சீரமைப்பீங்களா சார்? சீரமைக்கிறதுக்காக இல்லைங்க சார், கிரிவல பாதைக்கு வந்து, ஏன்னா எதுக்காக இந்த கிரிவலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா சார், 2017 மேல மலைக்கு மேல ஒருத்தர் கீழே விழுந்துட்டார் சார். தலைமலை பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாள் சார், வேண்டது எல்லாமே நடக்கும். அப்படி வேண்டுதல் வைக்கிறவங்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய பிரகாரத்தை பிடிச்சிட்டு அப்படியே கையில நடந்து போவாங்க சார். நீங்க இன்னைக்கு கூகுள்ல பாத்தீங்கன்னா தலைமலை கிரிவலம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி போயிட்டு இருந்தப்போ ஒரு பக்தர் கீழே விழுந்துட்டார் சார், இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசும் வனத்துறையும் இந்து சமய அறத்துறையும் கிரிவலம் மேலே போகிறத தடை பண்ணிட்டாங்க சார், நின்று போயிடுச்சு. 2017 தலைமலை சேவா ட்ரஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பக்தர்களுடைய வேண்டுதல் இதெல்லாம் நிறைவேறணும்னு அவங்கெல்லாம் கோரிக்கை வச்சதுனால மலையை சுற்றி அடிவாரம் சுற்றி கிரிவல பாதை போட்டால் மக்களுடைய உயிருக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இருக்காது, பக்தருடைய வேண்டுதலும் நிறைவேறின மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம வனவர் தனபால் சார் வந்து வனவராக இருந்தார் அன்னைக்கு. அவருடைய தலைமையில் 2019 ஜூலை மாதம் 4ஆம் தேதி தலைமலை அடிவாரத்தில் பூஜை போட்டுட்டு, அந்த பூஜையிலாம் இன்னைக்கு அரங்காலவர்னு சொல்லிட்டு இருக்க நந்தகோமன் சார் வந்திருந்தாரு. அவரெல்லாம் நம்ம கூப்பிட்டு தான் அதை பண்ணணும். அவரை வச்சு பூஜையை போட்டுட்டு மலையை சுற்றி பாதையை கண்டுபிடிச்சவங்க, பாதை இப்படி வந்து போட முடியுமா, பக்தர்களுக்கான அதுக்கான வசதியை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கரடு முரடா முள் எல்லாம் ஒதுக்கி விட்டு காலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் ஆச்சு சார். 27 கிலோமீட்டர் வந்தது. அந்த ஃபைன் பண்ண இடத்துல தான் பாத்துல தான் கிரிவல பாதையை போட்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2019 பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திரத்தில் தலைமலை அடிவாரத்தில் கிரிவல பாதைக்கான துவக்க விழா கிரிவல பாதையை போட்டு முடிச்சு நடந்தது.
அந்த முதல் கிரிவலம் நடந்தப்ப பார்த்தீங்கன்னா கிரீன் பார்க்குடைய டைரக்டரா இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் சார், அவர் தான் தலைமையில புத்தகம் எழுதியிருந்தார். அவர் தான் வந்து முதல்ல வந்து கிரிவலத்துக்கான துவக்க விழாவில் அவர் தான் கொடியசைச்சி தொடக்கி வச்சார். நம்ம எருமப்பட்டி ஜமீன்தார் எங்களெல்லாம் வழி நடத்தக்கூடிய ஐயா அவர்கள் தான் ரிப்பன் கட் பண்ணி அந்த கிரிவலத்தை வந்து தொடங்கி வச்சாங்க. அந்த கிரிவலத்துக்கு வந்து அந்த நேரத்தில் 5000 பேர் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. 3600 பேர் கிரிவல பாதையில் நடந்து வந்தாங்க. முதல் கிரிவலத்தில் நம்ம எருமப்பட்டி அசோக் சார் இருக்காரு, சரண்யா ஸ்பின்னிங் மில், அவர் தான் முதல் கிரிவல பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்தாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு கட்சிகளாம் கடந்து தலைமலையில் வந்து எல்லாரும் எப்படி ஒன்று சேர்ந்து இருப்பாங்க, பெருமாள் எப்படி ஒன்று சேர்க்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகர் இருந்தார். கொங்குநாடு கட்சியிலிருந்து திமுக சிம்பிள்ல நின்று ஜெயிச்ச நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராய் சார் இருந்தார். 2 பேரும் ஒரு சேர தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பா எனது தலைமையில் உருவாக்கப்பட்ட கிரிவல பாதையை வந்து கல்வெட்டை வந்து 2 பேரும் சேர்ந்து தான் தொடங்கி வச்சாங்க சார். அதுல வரவேற்பு கொடுத்ததே நந்தகோபன் தான். இன்னைக்கும் நீங்க அடிவாரத்துல வடவத்தூர் அடிவாரத்துல பாத்தீங்கன்னா, நீலியாம்பட்டி அடிவாரத்துல பாத்தீங்கன்னா கல்வெட்ட நந்தகோபன் பேர் இருக்கும். அவங்களும் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்களும் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆமா சார், இந்து சமய அறநிலைத்துறை தான் சார் இதுக்கான விஷயங்களை வந்து முன்னெடுத்து பண்ணும் சார். கிரிவல பாதை வந்து ரோடா போடுறதுக்கு தான் நம்ம கேட்டிருக்கோம் சார். அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்க்கு நம்ம கேட்டிருக்கோம். அதை ஆய்வு பண்றதுக்கும் பக்தர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்றதுக்கும் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணணும்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சார். தார் ரோடுக்கு ஆய்வு பண்றாங்க சார். ஆமா சார், ஆய்வு பண்ணி இந்த அறிக்கையை சப்மிட் பண்ணி எவ்வளவு கிலோமீட்டர் வருது, ஏதாவது ஷார்ட்டா பண்ணலாமா. சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல தனியார் இடம் இருக்கும், சில இடத்துல ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல ரிசர்வ் ஃபாரஸ்ட் எடுத்தா புறம்போக்கு இடத்தை கொடுக்கலாம், கவர்மெண்ட்டே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஒரு ஸ்கெட்சு போட்டு எந்தெந்த லேண்டை எவ்வளோ எடுக்கலாம், இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பட்ஜெட்டை போட்டுட்டா அரசாங்கம் வந்து அந்த நிதி ஒதுக்கி அடுத்த கட்டம் நடக்கும் சார். கிரிவலம் வந்து கொரோனாக்கு முன்னாடி 2000 பேருக்கு பக்கம் வந்தாங்க சார், 1000க்கு மேல வந்தாங்க. இப்போ வந்து 100கணக்கான பக்தர்கள் வராங்க சார். ஒவ்வொரு பௌர்ணமி கிரிவலத்துக்கும் வராங்க. நம்ம தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பா முட்டாஞ்செட்டி பஞ்சாயத்துல வரதராஜபுரம் அடிவாரத்துல நம்ம அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோம், தூய குடிநீர் கொடுக்குறோம் சார், மினரல் வாட்டர். முட்டாஞ்செட்டி ஊராட்சி சார், வரதராஜபுரம் அடிவாரம் சொல்லுவாங்க சார். இல்ல சார், இந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் சார். என்னன்னா, இந்த என்டையர் மலை இருக்கிறது, பத்திரிகை நண்பர்களுக்கு இதை சொல்லிடுறேன். இவ்வளவு நாள் வரைக்கும் அது திருச்சி மாவட்டம் அப்படிங்கிற ஒரு செய்தியில தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. என்டையர் தலைமலையும் முழுமையா அமையப்பட்டு இருக்கிறது நம்ம நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பஞ்சாயத்துல தான் அந்த தலைமலை இருக்கு. 1974 தான் தலைமலையை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்க்கு எடுத்தாங்க. இப்ப அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில 40 மீட்டருக்கு பஃபர் சோனுன்னு சொல்லுவாங்க. அதாவது பொது பயன்பாட்டுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்டா எடுத்தப்போ ஒதுக்கி தான் அந்த இடத்த வந்து மலையை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்ப தலைமலை சேவா ட்ரஸ்டோடைய கோரிக்கை நம்ம என்ன வச்சிருக்கோம்னா, மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிரிவல பாதையை அமைக்கிறது அந்த பஃபர் சோன்ல பண்ணிட்டோம்னா அடுத்த மாவட்டத்துக்கும் போக வேண்டாம். வேற எந்த பஞ்சாயத்தும் இதுல வந்து கேட்டு அனுமதி வாங்கணும்னு இல்லை. வடவத்தூர் பஞ்சாயத்து இந்த விஷயத்தை எடுத்து பண்ண முடியும். நான் சொல்லிடுறேன் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார், இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன். ட்ரஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து இப்ப சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு கருத்து இருக்கு சார். போன புரட்டாசி மாதம் பெருமாள் நிகழ்த்த அற்புதங்கள் சார், இது எல்லாமே போன புரட்டாசி மாதம் 7 பேர் தலைமலையில காணாம போயிட்டாங்க சார். டிவில எல்லாம் கூட பரபரப்பா செய்தி வந்தது. தலைமலைக்கு மேல போனவங்க 7 பேர் காணாம போயிட்டாங்க, பாதை மாதிரி போயிட்டாங்க. அவங்க வந்து குளித்தலையை சேர்ந்தவங்க. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்லி முசிறி ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாம் இங்க நம்ம நாமக்கலுக்கு எல்லாம் எஸ்பிக்கு கலெக்டருக்குலாம் வந்து தகவல் வந்து தாசில்தார் மோகனூர் தாசில்தார் மேடம் வந்து என்னை கூப்பிட்டாங்க. ஜானகி மேடம் என்னை கூப்பிடுறாங்க இரவு. சார், தலைமலை சேவா ட்ரஸ்ட் அக்னிராஜேஷ் சார்லாம். ஆமா மேடம், எப்படியாவது அந்த 7 பேரை காப்பாத்துங்க சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார், எங்க போனாங்கன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா தலைமலை சேவா ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு தலைமலை அப்படின்னு சொன்னாவே தலைமலை சேவா ட்ரஸ்ட்ங்கிற ஒரு எண்ணம் அரசு அதிகாரிகளுக்கு மக்களுக்கு அந்த எண்ணம் பதிந்தது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு
எங்களுடைய வளர்ச்சி பணிகளுக்கு ஒரு உத்வேகமாக அமைஞ்சது. மேடம் கூப்பிட்டாங்க. உடனே நான் நாமக்கல்ல தான் நீங்கள் ரிட்டர்ன் ஈரோடு போகிறதுக்காக வந்திருந்தேன். உடனே திரும்பி போய் தலைமலை சேவா ட்ரஸ்ட்லேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்து ஒரு மெடிக்கலை திறந்து ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ரெடி பண்ணி 7 பேர் காணாமல் போனவங்க பசியில் இருப்பாங்கன்னு சொல்லி ஃபுட்டு ரெடி பண்ணி தலைமலை அடிவாரம் காவக்காரன்பட்டி அடிவாரத்தில் விடிய விடிய உட்காந்துருந்தோம். வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாமே வந்தாங்க. அவங்க வந்து அங்கே 7 பேர் இருந்த இடத்துல லொக்கேஷன் அனுப்ப சொன்னோம். லொக்கேஷன் திடீர் கொஞ்சம் லொக்கேஷன் மாறி போயிட்டாங்க. ஒரு பூச்சி கடிச்சதுனால திரும்ப மேல இருந்து லைட் அடிக்க சொல்லி செல்போன் லைட்டை வச்சு போனவங்க வந்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. வந்தவங்களுக்கு முதலுதவி செய்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு வாகன வசதி ஏற்பாடு செய்து சேஃபா வந்து குளித்தலைக்கு அனுப்பிச்சு விட்டது தலைமலை சேவா ட்ரஸ்ட் தான். எந்த கோவிலுக்கு வந்தாங்களோ, எந்த நிர்வாகம் வந்து அவங்களை கவனிக்கணுமோ அந்த நிர்வாகத்தின் சார்பாக ஒருத்தர் கூட வரலிங்க. அதெல்லாம் நாங்கள் குற்றச்சாட்டெல்லாம் அன்னைக்கும் சொல்ல இன்னைக்கும் சொல்லலைங்க. பெருமாள் வந்து எங்களை வந்து சேவை பண்ண வந்திருக்கா, அழைச்சிட்டு வந்திருக்கா, நம்ம பண்றோம். இதற்காக மீண்டும் பக்தர்கள் யாரும் வந்து ஒருத்தர் கூட காணாம போயிடக்கூடாது, பாதமாறி போயிடக்கூடாது சொல்லிட்டு இதே அண்ணன் சிவராஜ் அவர்கள் இவருடைய பணத்தை 50,000 ரூபாய் செலவு பண்ணி கலைச்சல் சாரும் சீனிவாசன் சாரும் விடிய விடிய புரட்டாசிக்குள்ள போடு வச்சாகணும்னு சொல்லி விடிய விடிய மலையில நனைஞ்சுக்கிட்டு எருமப்பட்டி பேருந்து நிலையத்தில் போய் தூங்காம தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பா ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர், இருட்டில் போனா கூட உங்களுக்கு பாதம் அறியக்கூடாது, லைட் வெளிச்சம் செல்போன்ல அடிச்சா தெரியணும்னு ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்ல இரும்பு பலகையில செய்து தட்டிய மேல எடுத்து கொண்டு போய் பொருத்தி வச்சோம். அந்த பாதையில 5 பாதையிலையும் வரக்கூடிய பாதையில பொருத்தி வச்சோம். தவறி போயிடக்கூடாதுன்ற நல்ல நோக்கத்துல. இதையும் உள்நோக்கத்தோட சில விசமிகள் அந்த போர்டை புடுங்கி புதர்ல போட்டுட்டாங்க. இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட காவல்துறையிட்டையும் தலைமலை சேவாட்டு சார்பாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கடைசியில் அதை என்கொயரி பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த போர்டை பிடுங்கி போட்டது இதே அரங்காவலர்னு சொல்லக்கூடிய அரங்காவலர் நந்தகோபன் அவருடைய மகன் சுகுமார், அவருடைய உறவினர் அவருடைய மாப்பிள்ள நாராயணசாமி, அப்புறம் வந்து பூஞ்சி நாயுடு அப்படிங்கிறவர் 3 பேர் மேல எருமப்பட்டி காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதியப்பட்டு இருக்கிறது. தலைமலை கோவில் வளர்ச்சிக்காக பெருமாள் என்னை அழைத்து வந்ததுனால எந்த விதத்திலையும் சங்கடங்கள் நேரக்கூடாது என்பதால் அந்த விஷயத்தை கூட வேற எந்த விதத்திலையுமே நான் பெரிதுபடுத்தல. அரசு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அரசு லீகலா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கட்டும், நம்ம விட்டுட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இன்னொரு செய்தியும் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குங்க. அதெல்லாமே உங்களுக்கு காலங்கள் வர்றப்போ நான் கண்டிப்பாக நான் கொடுப்பேங்க. இந்த தலைமலை சேவா ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரஸ்ட்டு எங்களுக்கு அதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த நந்தகோபன் பரம்பரை அரங்காவலாக இருக்கக்கூடிய நந்தகோபன் சார் வந்து அவருடைய மகனை தலைமலை சேவா ட்ரஸ்ட்டில் சேர்த்துக்கணும்னு எங்கிட்ட கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கையை வந்து எங்ககிட்ட ஒரு விருப்பமாக மனுவாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்ததன் அடிப்படையில் அவரையும் தலைமலை சேவா ட்ரஸ்ட்டில் நம்ம ட்ரஸ்ட் உறுப்பினராக நம்ம சேர்த்தோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த போர்டெல்லாம் புடுங்கி போட்டு இந்த மாதிரி தவறான செயல்களில் அவங்க ஈடுபட்டாங்கன்னு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு. சார் வந்து சொன்னதுக்காக, உங்களுடைய புரிதலுக்காக, ஏன்னா பத்திரிகை நண்பர்களுக்கு வந்து உண்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, மற்றபடி நான் குறையா கம்ப்ளைண்ட் அவங்க சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. இன்னைக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு பெருமாளுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிட்டு போல இருக்கு. அவர் மூலியமாவே என்னை அழைச்சிட்டு வந்து அவர் மூலியமாவே எல்லா வேலையும் பண்ண வச்சு அவரே வந்து எனக்கு அவருக்கு சம்மந்தம்னு சொல்லுவார் அப்படிங்கிறது தலைமலை பெருமாளுக்கு தெரியும் போல இருக்கு. அதனால 2020ஆம் வருஷம் 100 ரூபா பத்திரத்துல தலைமலை கோவிலுடைய பரம்பரை அரங்காவலர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவங்களே முழுமையா தலைமலைக்கு வந்து அவங்க கனவுல வந்து சொல்லி அவங்க தான் அழைச்சிட்டு வந்து அவங்க தான் இதுக்கான பணிகளை செய்ய சொல்லியிருக்காங்க. தலைமலை சேவா ட்ரஸ்டுடைய பணிகள் மிக சிறப்பாக இருக்குது. தலைமலை சேவா ட்ரஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தலைமலையுடைய வளர்ச்சி பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு இத்தனை பக்கத்துக்கு அவங்களே எழுதி கையெழுத்து போட்டு அவங்களுடைய கைரேகையும் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து தலைமலை பெருமாளே இந்த காலகட்டங்கள் வந்தா இப்படி குற்றச்சாட்டு அவங்க சொல்லக்கூடிய காலம் வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. பெருமாளுக்கு தெரிஞ்சதுனால பெருமாள் வந்து அந்த சங்கடத்துல இருந்து நம்மளை நீக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ண வச்சிருக்காங்க. இது வந்து அவங்க சன்னு வந்து
அறங்காவலராக வரணும்னு கொடுத்த விருப்ப மனு, கோரிக்கை மனு. அவங்க கோரிக்கையை ஏற்றுதான் உயர்மட்ட குழுவில் எல்லாம் சொல்லிட்டு அவங்கள வந்து மெம்பரா வந்து சேர்த்துதுங்க. அப்புறம் நந்தகோபன் சார் தலைமலையை வந்து ஆன்மீக சுற்றுலாவா அறிவிங்கன்னு சொல்லிட்டு 2020 என் பேரு அக்னி ராஜேஷ், தலைமலை சேவா ட்ரஸ்ட் நிர்வாக அறங்காவலர், அவருடைய லெட்டர் பேர்ல அவரு கையெழுத்து போட்டு தலைமலை சேவா ட்ரஸ்ட் மூலியமா அரசாங்கம் எல்லாமே செய்து கொடுக்கணும்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த கடிதமுங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த அளவுல வந்து நான் வந்து ஆக்சுவலா நிறைவு செய்யணும்னு நான் விரும்புறேன். என்ன அப்படின்னா, இதற்கு மேலையும் நிறைய விஷயங்கள் தலைமலையை பற்றிய, தலைமலையில் நடந்து வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த காலகட்டங்களில் தலைமலை சஞ்சீவிராய பெருமாள் எனக்கு வந்து அதை பண்ணணும், இதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்தாருன்னா பத்திரிகை நண்பர்கள்ட்ட நிச்சயமா அந்த விஷயத்தையும் நான் பகிர்ந்துக்குவேன் சார். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு சார். ஏன்னா இதெல்லாம் பின்னாடி இப்ப எல்லாம் பெருமாள் வந்து அதெல்லாம் நம்ம சிந்தனை கொண்டு வந்துட்டார் சார். தலைமலை கோவில் வந்து சுயம்புவா பெருமாள் உருவான கோவில்னு தான் எல்லாம் ஐதீகம் சார். சுயம்பு பெருமாள் மலைக்கு மேல வந்தவங்க எல்லாம் பார்த்தா தெரியும். சுயம்பு பெருமாள், அந்த பெருமாளுக்கு முன்னாடி எந்த காலகட்டங்கள்ல அந்த பெருமாளை, சுயம்பு பெருமாளை மறைச்சி புதுசா வெங்கடாஜலபதி பெருமாள் வந்தாருன்னு தெரியாதுங்க. இதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துல இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்கும் கேள்வியா வரக்கூடியதுங்க. யாரு எந்த நோக்கத்திற்காக சுயம்புவா இருந்த பெருமாளை மறைச்சி புதுசா வெங்கடாஜலபதி பெருமாள் அப்படிங்கிறத வச்சாங்க, ஏன் இதுக்கு வெங்கடாஜலபதி பெருமாள்ங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் விவாதத்துக்குரியதுங்க. எனக்கு அது தெரியலைங்க. ஆனா எனக்கு பெருமாள் உணர்த்துற விஷயம் தலைமலை சஞ்சீவி பெருமாள். தலைமை சஞ்சீவி பெருமாள் அப்படிங்கிற விஷயத்த உணர்த்ததுனாலதான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர்ல எங்களுடைய விருப்ப மனு, எங்களுடைய கோரிக்கையை நாங்க அரசு கொடுத்துட்டு இருக்கோம். இந்து சமய அறநிலைத்துறையில இந்த கோவில் வந்து இவங்க வந்து கோர்ட்ல போட்டு எங்களுடைய இதுன்னு சொல்லி ஏதோ வாங்கியிருக்கதா சொல்லிருக்காங்க. அதுல வந்து வெங்கடாஜலபதி கோவில் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் சொல்லி இல்ல சார், அது என்கொயரியில இருக்கு சார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுல ஏதோ என்கொயரியில இருக்கு. சாரை கேளுங்க சார் அது விஷயமா. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் எருமப்பட்டி ஒன்றியத்தில் அமைந்துள்ள வடவுத்தூர் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள மிகவும் சக்தி வாய்ந்த தலைமலை அடிவாரம் சுற்றி தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பில் உருவாக்கப்பட்ட 27 கிலோமீட்டர் கிரிவல பாதையை தார் சாலையாக மாற்றி வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக அரசிற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும் கோரிக்கை வைத்திருந்தோம். தலைமலை சேவா ட்ரஸ்டுடைய கோரிக்கையை ஏற்று தலைமலை அடிவாரம் சுற்றி அமைக்கப்பட்டுள்ள 27 கிலோமீட்டர் கிரிவல பாதையை ஆய்வு செய்து அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்காக இந்த வருடம் இந்து சமய அறநிலையத்துடைய மானிய கோரிக்கையில் இந்து சமய அறநிலையத்துடைய அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவிற்கு இணங்க தலைமலை கிரிவல பாதையை ஆய்வு செய்வதற்கும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்வதற்கும் ரூபாய் 2 கோடியை ஒதுக்கி இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய நிகழ்வு நடப்பதற்காக பரிந்துரை செய்த நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்களுக்கும், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்களுக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் இதற்கெல்லாம் அடித்தளமாக சட்டமன்றத்தில் பேசி தலைமலையினுடைய சிறப்பை எடுத்து கூறி கிரிவல பாதையை செப்பனிடுவதற்கு ஆய்வு செய்வதற்கு நிதியை ஒதுக்க காரணமாக இருந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய பொன்னுசாமி அவர்களுக்கும், இவ்வளவு பெரிய சீரும் சிறப்பாக நடப்பதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும்,
அட்மா குழு தலைவர் பாலு அவர்களுக்கும் மற்றும் இதற்காக பாடுபட்டக்கூடிய அத்துணை வட்டாட்சியர், ஆர்டிஓ உள்ளிட்ட அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும், பிடிஓ உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே நான் தலைமலை சேவா ட்ரஸ்டின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.